கள்ளக்குறிச்சி அருகே தங்களுக்கு வழங்கப்பட்ட சாப்பாட்டில் புழு கிடந்து துர்நாற்றம் வீசுவதாக கூறி அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வெளியிட்ட வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் பழைய உச்சிமேடு கிராமத்தில் செயல்பட்டு வரும் அரசு துவக்கப்பள்ளி மாணவர்கள் இந்த பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றனர். கோடை விடுமுறையை முன்னிட்டு ஒரு மாதத்திற்கு மேலாக பயன்பாட்டில் இல்லாத அரிசி மூலம் உணவு சமைத்து வழங்கப்பட்டதால் உணவில் புழு கிடந்து துர்நாற்றம் வீசியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. நாங்கள் அடிக்கடி புழு பூச்சிலாம் இருக்குது. நாங்கள் சொல்லியும் பார்த்துட்டோம். எங்கள் அப்பா அம்மா வந்து சொல்லி பார்த்துட்டாங்க. அப்பயும் இந்த புழு பூச்சிலாம் இருக்குது. எங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கவே இல்லை. எங்களுக்கு இந்த சாப்பாடு பூச்சி இருக்குது, அதனால் எடுத்து எடுத்து போடுறோம். திரும்பி திரும்பி அந்த பூச்சியை தான் வருது. அதனால் எங்களுக்கு வேறு சாப்பாடு கொடுங்க. வீடியோவின் எதிரொலியாக கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உச்சிமேடு அரசு தொடக்கப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டார். மாணவர்களுக்கு தரமான உணவை வழங்க வேண்டும் எனவும், மாணவர்களுக்கு வழங்கப்படும் முட்டைகள் அழுகி உள்ளதா இல்லையா என்பதை தினந்தோறும் சோதித்து வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்திய அவர், வீடியோ குற்றச்சாட்டு குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்று கூறியுள்ளார்.